பாபு மேகா காதல் கதை பாகம் 10. ஒரு வழியாக மேகா தன்னுடைய அனைத்து பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லத்தில் அடுக்கி வைத்து விட்டாள். வேலைக்கு சென்று கொண்டே செய்ததால் சில நாட்கள் எடுத்தது. இன்று வாரத்தின் இறுதி நாள். மேகா தன் மாடி வீட்டின் சமையலறையில் ஒரு மெகா சமையல் முயற்சியில் ஈடுபட்டாள். தனது சலிப்பான வார இறுதியை சுவாரஸ்யமாக்க நினைத்தாள். எனக்காக நானே ஒரு பெரிய விருந்து சமைக்கப் போறேன் என்று சவால் விட்டாள். கோழி இறைச்சி, பலவிதமான மசாலாக்கள், இன்னும் என்னென்னவோ சமையல் புத்தகத்தை புரட்டி போட்டு ஒரு குழப்பமான பட்டியலை தயாரித்தாள். எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் சமையலில் அவள் கொஞ்சம் லிட்டில் பிரின்சஸ் என்றே சொல்லலாம். கோழி இறைச்சியை வானிலையில் போட்டு அளவு தெரியாமல் எண்ணெயையும் மசாலாக்களையும் வாரி இறைத்தாள். கொஞ்ச நேரத்திலேயே வானிலையிலிருந்து புகை எழும்பியது. புகையோடு கருகிய வாடையும் சேர்ந்து வீடு முழுவதும் படையெடுத்தது. சரியாக அதே நேரம் கீழே இருந்த பாபு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான். அந்த கரிந்த வாடை அவன் மூக்கினில் நுழைந்தது. அவனுக்கு திடீர் சந்தேகம். யாராவது டயர் கொளுத்துறாங்களா என்ன? என்ன இப்படி ஒரு நாத்தம் என்று புலம்பினான். சரி, என்னவென்று பார்ப்போம் என எண்ணி வீட்டிற்கு வெளியே நின்று தெருவில் அங்கும் இங்கும் சுத்தி பார்த்தான். அப்போது அந்த கரிந்த வாடை வரவில்லை. யாரும் எதையும் கொளுத்தவும் இல்லை. சற்றே குழம்பி போனான். என்னடா இது, வாடை வருது, ஆனா எங்கிருந்து வருதுன்னு தெரியலையே என்று குழம்பி ஆலோசித்து கொண்டே சற்று நிமிர்ந்து பார்த்தான். ரயில் இன்ஜினிலிருந்து கரும்புகை வெளியேறுவது போல் மேகாவின் வீட்டிலிருந்து கரும்புகை வெளியேறி கொண்டிருந்தது. பாபுவிற்கு ஒரே அதிர்ச்சி. ஐயையோ, என்ன நடந்ததோ தெரியவில்லையே என்று பதறி அடித்துக்கொண்டு மேகா இருக்கும் மாடி வீட்டிற்கு சென்றான். கதவை தட்டினான். மேகா, என்ன பண்றீங்க? உடனே கதவை திறங்க. என்ன, தீ விபத்தா என்று அலறினான். அடக்கடவுளே, நம்ம காதல் போக போக சூடு பிடிக்கும்னு பார்த்தா இப்படி தீ பிடிச்சிடுச்சே என்று புலம்பி நின்றான். கதவை திறந்த மேகா கண்ணில் நீர் வழிய கையில் ஒரு கிச்சன் டவலை பிடித்து கொண்டு நின்றாள். பின்னணியில் கருகி போன கோழி இறைச்சி கருப்பாக கிடந்தது. சமையல் சொதப்பிடுச்சு பாபு, அவ்வளவுதான் என்றாள். அந்த கருமையான படைப்பை பார்த்ததும் பாபுவிற்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. பயங்கரமாக சத்தம் போட்டு சிரித்து விட்டான். என்னங்க, கறி விருந்தா? விருந்துக்கு நீங்கள் என்னை சும்மா வாயால் கூப்பிட்டிருந்தாலே போதுமே, நானே வந்திருப்பேனே. இப்படி கறியை கருக வச்சு அந்த வாடையை என்கிட்ட அனுப்பித்தான் கூப்பிடணும்னு என்ன இருக்கு சொல்லுங்க என்று நக்கல் அடித்தான். இதை கேட்ட மேகாவின் முகம் வாடிப்போனது. பாபு உடனே, கவலை வேண்டாம், யாம் இருக்க பயமேன். சமையல் ஒன்றும் அவ்வளவு கடினமான வேலை இல்லைங்க. இருங்க, இதோ இப்ப வந்துடுறேன் என்று சொல்லி மின்னல் வேகத்தில் சென்று அவனுக்கு சமைத்து வைத்திருந்த உணவை 2 தட்டில் போட்டு கொண்டு வந்தான். மேகாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. திக்கு முக்காடி போனாள். அந்த உணவில் ஒரு காதல் கலந்த அக்கறை இருந்தது. ஏன் பாபு, ஏன் எனக்கு என்று கேட்டாள். என்ன மேகா, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இனிமே நீங்கள் திரும்ப சமைக்க போறீங்களா? அப்படியே சமைச்சாலும் நல்லா வருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அதனால் இன்னைக்கு என்னோட சாப்பாடு சாப்பிடுங்க. அவ்வளவு மோசமாலாம் ஒன்றும் இருக்காது, நானும் ஓரளவுக்கு சமைப்பேன் என்றான். ரொம்ப தேங்க்ஸ் பாபு, எனக்கு இன்னைக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்ல, சாரி பாபு என்றாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பக்கத்தில் இருந்துக்கிட்டு இந்த ஒரு சின்ன உதவி கூட செய்யலைன்னா எப்படி என்று சொல்லி, சரி இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் சாப்பாடு ஆறிவிடும், வாங்க சாப்பிடலாம் என்றதும் மேகா அவளுக்கு கொடுக்கப்பட்ட உணவை வாங்கி கொண்டாள். இருவரும் உண்ணத் தொடங்கினர். அந்த நாள் இனிய நாளாக முடிந்தது. பாபு அன்று நடந்ததை எண்ணி சிரித்து கொண்டே படுத்திருந்தான். அப்போது தொலைபேசி அழைத்தது. தொலைபேசியில் அழைத்தது யார், எதற்காக அந்த அழைப்பு வந்தது என்பதை அடுத்த காணொளியில் காண்போம். இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.